வசிய மருந்து அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது நம்ம வாங்க போறோம். நம்ம வந்து அத நெத்தியில வைக்க போறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடுமருந்து அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு குடுக்க போறாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் அது அவங்க உடம்புலயே இருக்க போகுது. அது எப்படி குடுப்பாங்கங்கிறது ஒரு ப்ராசஸ். அத பத்தி பேசணும் சார். அது தவிர்த்து இது அவங்க உடல்லயே இருக்க போகுது அப்படின்னும்போது என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு? மனைவியை தவிர்த்து இல்லை பெற்ற தாயை தவிர்த்து பிற பெண் கழியால் எதுவும் வாங்கி சாப்பிடாது. அதுக்காண்டி சாப்பிடாமலே இருக்க முடியும்னா அப்படி கிடையாது. இது நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீ ஒரு இதில் குடும்ப வாழ்க்கையில் இருக்க அப்படின்னாக்கா நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பயணி. மனைவியை தவிர்த்து பிற பெண்கள் இது சம்டைம்ஸ் மனைவியை கொடுத்துட்றாங்கன்னா வசிய மருந்துங்கிறது அது பெண்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இங்கே பொதுவாக நீங்கள் மார்க்கெட்டில் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இங்கே எங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தரோட தேவை ஒன்றா இருக்கும். அப்போ உடனே நீங்கள் ஆணெல்லாம் யோக்கியமானுங்க அப்படி கிடையாது. இப்போ அவன் ஒருத்தருக்காக ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம கொடுக்குறக்க முயற்சி பண்ணுவான். இன்றைக்கி பல ஆண்கள் வந்து அவன் சொல்கிறது என்னென்னா எல்லாம் போச்சு ஏமாந்துட்டேன். அதே மாதிரி சில பெண்களும் அவனை நம்பி ஏமாந்து கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், எதை கொடுத்துட்டேன். நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு யோசனை வேணும். யாராக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட உறவாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் யோசி. இது மதிமயக்கின்ட்டு ஒரு செடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மதிமயக்குன்னு ஒரு செடியை எல்லாருக்கும் வித்துட்ருக்காங்க. அது மதிமயக்கு கிடையாது, வண்டு வகைராவை சேர்ந்தது. என்னன்னா நம்ம நிலத்தில் நடக்கும்போது வயல்வெளியில் நடக்கும்போது அதில் கால் பட்டுருச்சு அப்படின்னாக்கா நம்மளோட சுயநினைவுங்கிறது எல்லாம் போயிடுது. ஓ, மதிமயக்குங்கிறது ஒரு வகையான பூச்சி, உயிரினம், பூச்சி. கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம் சார். இப்போ அந்த வசிய மருந்து அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது நம்ம வாங்க போறோம். நம்ம வந்து அதை நெத்தியில வைக்க போறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடுமருந்து அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அது அவங்க உடம்புலயே இருக்க போகுது. அது எப்படி கொடுப்பாங்கங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை பத்தி பேசணும் சார். அது தவிர்த்து இது அவங்க உடல்லயே இருக்க போகுது அப்படின்னும்போது என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா பொதுவாக அந்த இடுமருந்து பாதிப்பில் வந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அதை என்ன நான் சொல்லுவேன்னா, பல ஆண்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஏன்னா பல முறை நான் படித்து சொல்லுவேன். அதை என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட டிவோட்டிஸ்க்கும் தெரியும். என்ன சொல்லுவேன்னா, மனைவியை தவிர்த்து இல்லை பெற்ற தாயை தவிர்த்து பிற பெண் கழியால் எதுவும் வாங்கி சாப்பிடாது. அதுக்காண்டி சாப்பிடாமலே இருக்க முடியும்னா அப்படி கிடையாது. இது நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீ ஒரு இதில் குடும்ப வாழ்க்கையில் இருக்க அப்படின்னாக்கா நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பயணி. மனைவியை தவிர்த்து பிற பெண்கள் இது சம்டைம்ஸ் மனைவியை கொடுத்துட்றாங்கன்னா இல்லை அது 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 அவன் நடந்துக்கிற இதை பொறுத்து இருக்கு. நீங்கள் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டேன்னா என்ன சொல்கிறது? மனைவி பெற்ற தாய் இவங்களை தவிர்த்து பிற பெண் கையால் வாங்கி சாப்பிடும் போது யோசிக்கணும். அதுவும் நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு 100% யோசிக்கிறது தப்பே கிடையாது. நான் அதுக்காண்டி வந்து எல்லாரையும் வந்து பெண்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்ல இந்த கதை. ஒரே ஒரு கேள்வி, அது நான்வெஜ்ல மட்டும் தான் கலந்து கொடுக்கணுமா இல்லை பொதுவா தண்ணியில நான்வெஜ்ங்கிறது அது கொஞ்சம் ஈஸியாக வேலை செய்யும், டக்குன்னு வேலை செய்யறதுக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால அதுக்காண்டி வந்து இவங்க போகிற போக்கில் யாராவது கொடி பிடிக்க போகிறாங்க, இது பெண்களை வந்து தவற. அதாவது வசிய மருந்துங்கிறது அது பெண்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இங்கே பொதுவாக நீங்கள் மார்க்கெட்டில் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இங்கே எங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தரோட தேவை ஒன்றா இருக்கும். அப்போ உடனே நீங்கள் ஆணெல்லாம் யோக்கியமானுங்க அப்படி கிடையாது. இப்போ அவன் ஒருத்தருக்காக ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம கொடுக்குறக்க முயற்சி பண்ணுவான். இப்போது என்னென்னா ஒவ்வொருத்தரோட தேவை ஒன்று. ஒருத்தவங்களுக்கு சொத்து தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு சுகம் தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒருத்தரை தன்பால் ஈர்த்து வச்சுக்கிறக்கோ தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறக்கோ இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. வசிய மருந்துங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம அதுதான் சொன்னோம் இல்லையா, இங்கே வசிய மருந்தோட இதில் இருந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே வசிய மருந்து இல்லாத இடமே கிடையாது. அப்போ அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு நமக்கு முன்ன அறிவும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தங்க வந்து நமக்கு ஒரு நான்வெஜ்ஜை கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை யோசிச்சு சாப்பிடலாம். அது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் நடந்துக்கிற வாழ்க்கையை பொறுத்து தான். அதுக்காண்டி எல்லாரையும் நீங்கள் தூக்கி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் அங்கே போய் 100 பேர் கொடுக்கும்போது 100 பேருக்கும் வசியம் மருந்துலாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கிடையாது. அதை நீங்க யோசிச்சு இது பண்ணுங்க. இது நம்மள ஒரு நமக்கே ஒரு ஐடியா இருக்கணும், யார் கொடுக்கறது சாப்பிடல வேணாம். ஏன் உனக்கு என்ன பெற்ற தாயும் பொண்டாட்டியும் தவிர்த்து பிறர் கையால வேண்டான்னு சொன்னா அதை விட அப்போ உனக்கு நீ இஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்றது? இஷ்டப்பட்டு தான் நீ தெரியற. அப்போ
இஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நானும் அதே பிறக்கும், பொண்டாட்டி பிள்ளை இருக்காது, எல்லாம் சொத்து பத்து எல்லாம் போயிடும், ஜட்டியோட ரோட்டில் நிற்கும் போது அன்னைக்கு நானும் அதே பிறக்கும். அன்னைக்கு பிறந்து ஒன்றும் பண்ணல, நீ இருந்து ஒன்றும் பண்ணதான், இல்லைன்னா அங்கே சுடுகாட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதான். இதுதான் நடக்கும். இன்னைக்கு பல ஆண்கள் வந்து அவன் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு, ஏமாந்துட்டேன். அதே மாதிரி சில பெண்களும் அவனை நம்பி ஏமாந்து கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், எதை கொடுத்துட்டேன். நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு யோசனை வேணும். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணு, அதுக்கப்புறம் யோசி. நீ காதலிச்சாலும் சரி, கள்ளக்காதல் பண்ணாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணாக இருந்தாங்க, ஒரு 2 வருடம் அவங்க கூட பழகிட்டு அவங்களோட புரிதல். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது எங்கே கல்யாண வாழ்க்கைங்கிறது எங்கே பெரிதல் வருது, ஈகோவும் திமிரும் வாயால் தான் பெரிதலே வருது. அப்போது நமக்கு அது ஒத்து வரும் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த உறவுங்கிறது சிறக்கும். இப்போ இது போக இப்போ வசிய மருந்துனால மட்டும்தான் வசியம் பண்ண முடியுமா, வேறு வித்தைகள் கிடையாதுன்னா இப்போது நான் இது பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு அடங்காத கணவனை அடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அடங்காத கணவனை அடக்க முடியுமா, ஏன்னா வேறு அஃபேரில் சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க பெண்கள் குற்றவாளி மாதிரி. ஒரு அடங்காத கணவன் அதாவது பிள்ளைங்களுக்கு உண்டான இதை செய்கிறது கிடையாது, பொண்டாட்டிக்கு உண்டான இதை செய்கிறது கிடையாது, அந்த குடும்பத்துக்கு உண்டான தேவையான தேவைகளை நிவர்த்தி பண்ணுறது கிடையாது, வேறு அஃபேரையோ வேறு கண்ட விஷயத்தில் இது பண்ணிவிட்டு வீட்டை கவனிக்காமல் விட்டுறான், இல்லை குடிச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பான். நம்ம குடியை நிறுத்துறதுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறது கிடையாது. அதாவது பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்டானாவே எல்லா பிரச்சனையும் இங்கே முடிஞ்சு போச்சு. புருஷன் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்டானாவே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ அடங்காத கணவன் அடக்கி அதாவது பொண்டாட்டியோட அன்புக்கு கட்டுப்பட என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அண்டங்காக்கை குழி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை வந்து நம்ம அதாவது மனைவிக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்க மனைவிக்கு மட்டும்தான் இது. மனைவியானவர் தன் கணவனுக்கு அதை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் மனைவியோட அன்புக்கு அடிமையாவான். அதாவது அடிமையாவான்னா மற்ற அடிமை கிடையாது, அன்புக்கு அடிமையாவான். சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி சொன்னால் கேட்குற அந்த ஒரு இருக்கும். இந்த வெளி அஃபேரு இந்த மற்ற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாக ஆரம்பிக்கும். பொண்டாட்டியோட கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பான். இப்போ இந்த மாதிரியான தைலத்தை பயன்படுத்தும் போது அந்த தைலம் உங்ககிட்ட இருக்குங்களா? இது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதில் இருந்து தான் கொடுத்துருக்கோம், மதுராத்துலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அடங்காத கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்டுட்டு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகை கொடுக்கும். இது ஒரு டோல். நம்ம இடுமருந்து மட்டும்தான் இந்த வேலை செய்யுமானா கிடையாது. இந்த மாதிரியான தைலமும் அதுக்கு உண்டான விஷயத்தை செய்யும். இது ரொம்ப இதோட பலன்கிறது அபரிதமாக இருக்கும். ஓகே சார், நம்ம இடுமருந்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நீங்கள் சில டிப்ஸ்லாம் சொன்னீங்க, அதுக்குள்ளே போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில பேர் சிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க எப்படி சார் வெளியே வரலாம்? இடுமருந்து சிக்கிட்டா வெளியே வருது நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இந்த இடுமருந்து செய்கிற முறையெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மூலிகை இது பண்ணுவாங்க, ஒரு சில பூச்சிகளை இது பண்ணுவாங்க. இதை நான் பண்ணுறேன்னா பூச்சி வந்து இறந்து போன பூச்சிகள் இல்லை, உயிரோடு இருக்க பூச்சியெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. இப்போது இடுமருந்து செய்கிற இதெல்லாம் பயன்படுத்துறது. இப்போ நம்ம அந்த கொடைக்கானல் அட்டைன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ நீங்கள் அட்டைப்பூச்சி சொன்னீங்களா? இல்லை, அட்டைப்பூச்சி இல்லை, நான் அதை சொல்ல இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதை ஒரு சில பூச்சிகளை சேர்ப்பாங்க, பூச்சி இனங்களை சேர்ப்பாங்க. இது போக என்ன அப்படின்னா, அந்த இடுமருந்து தயாரிக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக போயிருந்தேன். இதை எப்படி தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஏன்னா இதெல்லாம் புரிதல் வேணும் இல்லையா, என்ன புரிதல்ங்கிறது நமக்கு தெரியல. எப்படி நான் ஏன் ஒருத்தவங்களோட ஆயுசை குறைக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, இது மதிமயக்கின்ட்டு ஒரு செடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மதிமயக்குன்னு ஒரு செடியை எல்லாருக்கும் வித்துட்ருக்காங்க. அது மதிமயக்கி கிடையாது. மதிமயக்கி பூண்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த மதிமைக்கு பூண்டுன்னு ஒன்று இருக்குது. இதை தேடி நாங்கள் அலைஞ்சோம். இது என்னென்னா, இந்த இடுமருந்து விஷயத்தில் வசியமையிலாம் இதை கலந்தாக்கா ஒரு பவர்ஃபுல் இது கிடைக்கும். நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கும். இதுக்காக பண்ணுறது. நம்ம சரி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தேடி நாங்கள் கொடைக்கானல் தான் தடை செய்யப்பட்ட அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த செடியவோ அது சம்மந்தப்பட்ட அந்த பொருளை நீங்கள் மிதிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுயநினைவே இருக்காது. கொடைக்கானல் அந்த ஒரு சோலையே இருக்குது, மதிகட்டான் சோலைன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதை திமிர் எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா, எங்கேயாவது அதை ஒரு மிதிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். உங்களோட புத்தி உங்களோட சுயநினைவு இருக்கவே இருக்காது. உங்களோட மூஞ்சில் தண்ணி படாமல் நீங்கள் சுயநினைவுங்கிறது வரவே வராது. அதுதான் உள்ளே போயிட்டு காணாம போயிடறாங்கன்ட்டு. நாம் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அதை ஆணிவேர் வரைக்கும் போய் ஆராயணுங்கிறது தான் இது. அப்போது நான் இதை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு கோயில்பட்டியில் ஒருத்தர் பழக்கம். உடனே கோயில்பட்டினா அங்கே போய் இது கிடைக்குமான்னு தேட வேண்டாம், கோயில்பட்டி பக்கத்தில் ஒருத்தர் எனக்கு பழக்கம். அப்போ அவர்கிட்ட கேட்டால் இது சம்மந்தமாக எனக்கு இந்த மதிமைக்கு பூண்டு வேணும்,
நான் இங்கே தான் கிடைக்காது, எனக்கு இது பண்ணி கொடுங்க, எனக்கு வசிய மயிலையும் இடுமரம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி நீ வா அப்படின்னாரு. நான் இங்கேருந்து கிளம்பி போய் அதான் நான் சொன்னேன், எனக்கு ஏன் ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ செலவாகுது அப்படின்னா, இங்கேருந்து நேராக இங்கே கோயில்பட்டி போயிட்டு 2 நாள் இருந்துட்டு அவர் பூண்டு பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கருதை எடுத்துட்டு அந்த வயல்வெளியில் என்னையா பூண்டுன்னே வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னாக்கா, வா சும்மா வா அப்படின்னாரு. பார்த்து நட அப்படின்னாரு. செப்பல் போட்டு அவர் ஒவ்வொரு குழியாக அந்த வயலில் இருக்கும் இல்லையா, எலிப்பந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு போகிறாரு. தேடிட்டு போயிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு பூச்சியை பிடிச்சார். ஒரு வண்டினா பிடிச்சி எடுத்து ஒரு 2 இதை ஒரு டப்பாவில் போட்டார். அப்புறம் அதே மாதிரி தேடிட்டு இருந்தேன். நான் என்னங்க பூண்டு நீங்கள் ஏதோ பூச்சியை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தம்பி அது பூண்டு கிடையாது. இன்னமும் அதுக்கான விளக்கம் எனக்கு தெரியலை. எனக்கு கூட அந்த ஞானம் கூட இல்லாமல் இருக்கலாம்னு வச்சுங்க. இன்னும் இதுக்கு கூட ஞானம் தெரிஞ்சவர்களோட இருக்கலாம், இதுக்காக இது பண்ணுவாங்க. நான் இது பூண்டு நீங்கள் கடைசியில் ஏதோ பூச்சை பிடிச்சிட்ருக்கீன்ட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு அதாவது ஒரு வண்டு வகைராவை சேர்ந்தது. என்னன்னா நம்ம நிலத்தில் நடக்கும்போது, வயல்வெளியில் நடக்கும்போது அதில் கால் பட்டுருச்சு அப்படின்னாக்கா நம்மளோட சுயநினைவுங்கிறது எல்லாம் போயிடுது. ஓ, மதிமயக்குங்கிறது ஒரு வகையான பூச்சி உயிரினம். பூச்சினா அது காலில் பட்டோன்னா அவன் அப்படியே பித்து கொண்டவன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அவன் பாட்டு செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கான். இது நான் நேரடியாக அங்கேயே பார்த்தேன். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த இதே இருக்காது. தண்ணி மூஞ்சில் எப்போ படுதோ நம்ம துடைச்சி விடணும். அப்போ தான் அவனுக்கு அந்த எது வேண்டாம். அது பட்டதுனாவே அது ஒரு கொடுக்கு மாதிரி அது பட்டதுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவனோட அந்த சுயநினைவுங்கிறது மாறாச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளோட உணவில் சேர்க்கும் போது அது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்குங்கிறது இந்த மனைவிமார்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா, இல்லை கணவன்மார்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா. அப்போ நம்ம தெரிஞ்சு ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை நம்மளோட வாரிசுகள் அனுபவிக்க போகிறாங்க. இங்கே எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பண்ணுறோம் 1000 ஐயக்கத்தனம் பண்ணுறோம், நமக்கு என்னங்க நம்ம சொத்தை சேர்த்து விட்டோம், அதை சேர்த்து வச்சுட்டோம், இல்லை இந்த சிற்றின்பத்துக்காக எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறோன்னு. ஆனால் கண்டிப்பாக அவன் பண்ணுற அயோக்கியத்தனம் அவனோட குழந்தைங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அந்த வாரிசில் பாதிக்கும். வாரிசுகள் அதுவும் பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்கள கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கும். இவங்க பண்ணுற கர்மாங்கிறது அந்த பெண் பிள்ளையோட வாழ்க்கை. பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பண்ணுற இந்த பாவ புண்ணியங்களாம் அந்த பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இவங்க காலத்துக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்புறம் நீங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது. இப்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சேர்க்கும் போது ஒரு சிலருக்கு அது ஒவ்வாமையை கொடுக்கும், உடல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தேடி அது நமக்கு நல்லதா, அது நமக்கு சரியான பொருளாக, இல்லை சரியான நபர்கிட்ட தான் நம்ம வாங்குறோமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். இல்லைன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள் சம்மந்தப்பட்ட பார்ட்னரும் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிற சூழ்நிலை தான் உண்டாகும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதுக்குள்ளலாம் இறங்கினா நல்லது அப்படிங்கிறீங்க. நல்லது. அதான் நீங்கள் போய்ட்டு 500 ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு விஷயமா இருந்தால் வாங்கிட்டு அப்புறம் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னாக்கா வாங்கிட்டு அப்புறம் உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி தான் இருக்கும். நான் பணத்தை மீன் பண்ணல, நம்ம அப்போ அதுக்கு அவங்க எவ்வளோ ஒரு நான் அதாவது ஒரு பேய்கரும்புங்கிற ஒரு விஷயத்துக்கே நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா, இந்த பூண்டு அந்த விஷயத்துக்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அதோட எக்ஸ்பென்ஸ் இருக்குது. நான் இவ்வளோ இது பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு பேய்கரும்பு சாறு விட்டு ஒரு இடுமருந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம அதை இது பண்ணுறோம். அதுக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் போய் நான் அவ்வளோ செலவு பண்ணி நான் அதை கொண்டு வந்து எப்படி நான் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன். அப்போ அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? அப்போ இது யோசிச்சாவே எது சரியானது, எது சரியான நபர், யார் சரியாக அதை செய்வாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைக்கி கூட. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.